எடுக்கிறதும் இல்லை, திருடன் கண்ணுவிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்ப இருதயம் எங்க இருக்குது? இங்க வசனத்தின்படி சொல்லுங்க. வேதத்துல இந்த வார்த்தை யார் சொல்லப்படுது? யார் சொல்றா? யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா சொல்றதெல்லாம் நம்புவீங்களா? ஏசப்பா சொல்றதை ஏற்றுக்கொள்வீங்களா? ஏசப்பாவை தான் முக்கியமா இந்த இடத்துல நம்ம கும்பிட்டு இருக்கோம்ல. அப்ப ஏசப்பாவுடைய வாக்கு தான் தேவ வாக்கு. அவருக்கு கீழ்படுத்த எங்க போயிடலாம். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க இருதயம் எங்க இருக்கு அப்படின்னா உங்க பொக்கிஷத்துக்கிட்ட இருக்கு. பொக்கிஷம் என்று சொன்னால் தேவைகள். ஆமென். பொக்கிஷம் என்று சொன்னால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள். பொக்கிஷம் என்று சொன்னால் இப்போது இருக்கிறத இன்னும் அதிகமா வாங்குறதுக்கு, கேட்கறதுக்கு. அப்ப இங்க சர்ச்சுக்குள்ள வந்த உடனே நம்ம இருதயம் எல்லாம் கர்த்தரை தேடுவதற்கு பொக்கிஷத்தை மையப்படுத்தி உட்கார்ந்து இருக்கீங்களா? எதை மையப்படுத்தி உட்கார்ந்துருக்கு? நீங்க பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆனாலும் உங்களோட டெஃபினிஷன் என்ன? இன்னைக்கு இந்த ஆராதனையில நான் ஜெபம் பண்ணிட்டு போனா எனக்கு என்ன செய்யணும்? அடுத்த வாரம் நான் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனை எதற்காக நமக்கு முக்கியப்படுத்தப்படுகிறது என்றால் மெயின் ரீசன் கர்த்தரை மகிமைப்படுத்த மாத்திரமே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்காக யூஸ் பண்றோம்? கர்த்தரை இணைந்து மகிமைப்படுத்த, கனப்படுத்த, அவரை ஆராதிக்க. எத்தனை பேர் அந்த ஆராதனையில உண்மையாய் ஆராதிக்கிறாங்களோ அவங்க நீங்க கேட்ட ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, கேட்காத நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்றாரு? ஞானத்துக்கு மட்டும் கேட்டா அது கூட என்னத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாரு. நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆராதனை என்பது கர்த்தரை ஆராதிக்க மாத்திரமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மனசு எல்லாமே கர்த்தரை பார்க்கிறதா இந்த ஆராதனை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாட்டு பாடி ஆராதிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த ஆராதனையில் நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடுவீர்கள், அந்த ஆராதனையில் எவ்வளவு அளவு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க, கனப்படுத்துறீங்க அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையும் யோசிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கோவில்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா அது ஒரு பிசினஸா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஆனா அந்த கோவில்கள் எதற்காகனா ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை வாரம்? ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை, கடவுள் தனக்கு வழங்கினதான பலன் சுகத்தை, தான் செய்த பாவம் என்ன, நான் எந்த காரியத்தில் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், எதை நான் சரியா நடந்திருக்கேன் என்பதை உணர்ந்து கொள்ளவே ஆலயங்கள் எழுப்பப்பட்டது. சொல்லுவாங்க சில கோயில்களுக்கு போன, இப்ப சாட்சி சொன்னாங்க அன்பு சகோதரி,